நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNFL எப்படி நீங்கள் எல்லாருமே நம்புகிறேன். இன்றைக்கு நாம் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் பிரபல்யமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். முனைத்தீவு அப்படிங்கிற இடம். இந்த முனைத்தீவு என்கின்றாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு பிரபல்யமான ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் கிரிக்கெட் மென் வந்து சுற்று போட்டி நடைபெற்று கொண்டிருக்குது. பக்கத்தில் நிற்கிறதா வந்து கினோஜன் தம்பி, அடுத்தது இவங்களோட பேர் பது, அவங்களோட சஞ்சய். அப்போ இவங்களும் வந்து இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அப்போ எங்களை வந்து இப்போ அழைத்த தம்பி கினோஜனுக்கு வந்து நன்றிகள். அப்போ எங்களையும் அழைச்சிருந்தாங்க. அப்போ வந்த இடத்துல வந்து அப்படி நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். அதோட இந்த வீடியோ பார்க்குற நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், வீரர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து நீங்களும் பங்கு பெற்ற வேண்டும். ஒரு பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கு நம்முடைய படுவாங்கரை பிரதேசத்தில். படுவாங்கரைன்னு சொன்னால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் களுவாஞ்சிக்குடி பட்டிருப்பில் வந்து ஒரு பிரதானமான ஒரு படுவாங்கரையும் எழுவாங்கரையும் இணைக்கக்கூடிய மாதிரி ஒரு பாலம் இருக்குது. அப்போ அதுக்கு ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்கிற கிராமங்களை வந்து படுவாங்கரை என்றும், ஆற்றுக்கு அந்த பக்கமாக இருக்கிற கிராமங்களை வந்து எழுவாங்கரை என்று அழைப்பாங்க. படுவாங்கரை பிரதேசத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். அப்படி உள்ளே போவோம், அப்படி உள்ளே போவோம். சரி, ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, என்ன ப்ரொமோஷன் வீடியோ அப்படியாண்டு. அப்படி எல்லாம் இல்லை. இப்போ பிரம்மாண்டமாக அவங்க செய்கிறாங்க. அவங்க எங்களை அழைச்சிருந்தாங்க, வந்திருக்கின்றோம். அப்போ தெரிய போட்டியில் வந்து இப்போ இடம்பெற்று கொண்டிருக்குது. இது ஒரு கினக் அவுட் முறையிலான போட்டிகள். 35 ஆண்டு நிறைவு முன்னிட்டு நடக்கும் மேம்பர் விளையாட்டு கழகத்தின் சாம்பியன் லீக் MCL நடந்து கொண்டிருக்குது. அதோட வந்து இப்போ போட்டியில் பங்கு பெற்றுகின்ற அந்த அணிகள் வந்து 4000 ரூபா வந்து கட்டணம் செலுத்தணும், சொல்ல தனி வேணும். அதில் வந்து உங்களுக்கு பெருமதி மிக்க பரிசுகள் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. முதலாவது பரிசுகளாக வந்து 25,000 பணல் பரிசும், ரெண்டாவது வந்து 15,000, மூன்றாவது 10,000, இப்படியான பணல் பரிசு, இனி வெற்றி கிண்ணங்கள், இப்படி நிறைய கேடயங்கள், இப்படி நிறைய இதெல்லாம் இருக்குது. சரி, அப்படி உள்ள போக வேண்டாம். என்னோட செயலி வந்து எல்லாத்தையும் பேசி கொண்டிருக்காம அப்படி உள்ள போவேனே. சரி, ஓகே. நாங்கள் இப்போ மைதானத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். அப்போ கினோஜன் தம்பி வந்து அங்கே உள்ளே போயிட்டாங்க. என்னென்னு சொன்னாங்க, போட்டிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ வந்து எந்தெந்த அணிகளுக்கு நான் போட்டி இடம்பெற்று கொண்டிருக்குது? இப்போ வந்து நியூசிலாந்து விளையாட்டு கழகத்துக்கும் மற்றது மேம்பவர் வி அணியினருக்கான உங்களோட டீம் வந்து இப்போ விளையாடி கொண்டிருக்குது. கண்டிப்பாக வந்து இப்போ இந்த விளையாடக்கூடிய அந்த அணிகளையும் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் அப்படி இணைச்சு கொள்கின்றோம். இந்த முன்னுக்கு பாருங்கள், வந்து போகிற அந்த வழியிலே வந்து நிறைய அந்த கொடிகள் இல்லாமல் வந்து அடிச்சுது. வேற லெவல். இங்கே வருகின்ற வீரர்களுக்கு வந்து அவங்க வந்து தாகசாந்தி வழங்கி கொண்டு இருக்காங்க, குளிர்பான வசதிகள். அதோட இந்த போட்டி இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ விளையாட்டை வந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மேன்பவர் கழகத்தினுடைய 2வது வீரர்கள் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க. அதாவது AB என்று 2 அணிகள் வந்து இங்கே இருக்குது. அப்போ அந்த வகையில் B அணியினர் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க. அப்போ அதில் வந்து ஒரு வீரரோட நம்ம பேசலாம். இந்த ஒரு தம்பி இருக்கார். தம்பி பேர் என்ன? வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? நிதிஷன். ஓகே. நீங்கள் இப்போ இந்த அணி என்னுடைய தலைவரா? இல்லை, விளையாடுறீங்க. தலைவர் வந்து இப்போ விளையாடி கொண்டிருக்காரு. தலைவர் சரி. அவங்களோட அணியை பற்றி சொல்லுங்களேன். எங்கள் அணி வந்து B டீம் அணி. அது மேன்பர் விளையாட்டுக்கள் நாங்கள் விளையாடுறோம். நாங்கள் எங்களால் 2 முயற்சிகளை நாங்கள் செய்கிறோம். சரி, நாங்கள் நியூ ஸ்டார் டீம் எதிர்த்து நாங்கள் இப்போ பெட்டிங் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் போலிங் போட்டு போய் 93 ரன்களில் 8 ஓவருக்கு வந்து 93 ரன்கள் வந்து இப்போ மண்டோர் நியூ ஸ்டார் அணியில் வந்து பெற்றிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ திரும்ப வந்து இப்போ எத்தனை ஓவர் நீங்கள் இப்போ களமாடி கொண்டிருக்கீங்க? 5வது ஓவர். சரி, ஓகே. நன்றி தம்பி. என்ன பதட்டமாக இருக்குதா? அவருக்கு என்ன கொஞ்சம் ஷையாக இருக்குது. இப்போ நான் பேசினதும் இப்போ கொஞ்சம் விளங்கி இருக்கும். என்னென்னு சொன்னால், இவங்க வந்து ஃபஸ்ட் போலிங் செய்து 93 ரன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 5வது ஓவரை வந்து தற்பொழுது ஆடிக்கொண்டிருக்காங்க. 58 ரன். சரி, நான் அப்படி போவேனே. அந்த பக்கமாக மண்டூர் நியூ ஸ்டார் அணியினர் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. அப்போ அவங்களோடையும் வந்து போய் பேசலாம். இது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வீடியோ உண்டு. என்னென்னு சொன்னால், இது வரைக்கும் நாம் நிறைய வீடியோக்கள் செய்திருக்கோம், நிறைய பிளாக், அடுத்தது கேள்விங் தான் வந்து கூட செய்கிறது. நம்முடைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்க்குற உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஒரு முதலாவது ஒரு வீடியோ. அப்போ வீரர்களோட கலந்து பேசுகிறது வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ விளையாடி இருக்கோம், விளையாட்டுகளுக்கு கலந்து கொண்டு இருக்கோம். நாமளும் வந்து அதே துறைக்குள்ளேயும் இப்போ கொஞ்சம் இருக்கிற நாம. அப்போ அந்த வகையில் அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும் தானே, ஒரு சந்தோஷம். உங்களுக்கும் எதுக்கும் போட்டி?
எங்களுக்கு வந்து கதிரவன் வரலையா போக்கர் ஆயிடுது இப்போ வின் பண்ண டீமோட நடக்க போகுது நடக்க போகுது உங்களுக்கு. இவங்க வந்து குருன்பலி ரோபின் இவங்களும் வந்து ஒரு திறமை வாய்ந்த வீரர்கள் இதில் விளையாடக்கூடிய இந்த வகையில் விலங்கல்ல ஒரு அந்த 13 டீம்ல விளையாட வேண்டியவர் எங்கட டீமுக்கு எங்கட ஊர் பற்று காரணமாக எங்கட டீமோட தொடர்ந்து கொண்டிருக்கார். இந்த ஆசிரியர் ஆசிரியர் திருமணம் ஆகி 13ஆம் சென்றுள்ளார். இவர் எங்க பற்று மிகவும் பற்றுடைய ஒரு வீரர் எங்கள் கழகத்துக்காக மிக நீண்ட காலமாக விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு அரசு உத்தியோகஸ்தர் ஒரு ஆசிரியராக கடமையாற்றி கொண்டு இப்போ விளையாட்டு நிகழ்வுகளையும் விளையாட்டுலையும் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கா. கட்டாயம் அந்த விளையாட்டு என்பது எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம். இப்போ என்னென்னு சொன்னால் நியூ ஸ்டார் அணி வந்து இடத்துல இருக்குது, அந்த பக்கம் இருக்காங்க. சரி, ஓகே, நன்றியா. இப்போ நாம மண்டூர் நியூ ஸ்டார் அணியினரோட பேசலாம். இந்த பக்கமாக இருந்து கொண்டு இருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அண்ணன் வந்து கேப்டனா? சரி, அப்போ தலைவரோடைய நம்ம பேசிக்கொள்ளலாம். இப்போ இவங்க வந்து நம்ம விளையாட்டு போட்டி நடத்துகிறாங்க, இதை பற்றியும் அதோட உங்களோட அணியினுடைய இப்போ வீக்னஸ், அடுத்தது ஸ்ட்ரென்த், இதுகளை பற்றியும் இப்போ நீங்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கீங்க, இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னென்னு சொன்னால், அந்த மேம்பர் விளையாட்டு கழகத்தின் 35வது ஆண்டு நிறைவொட்டி நடாத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மன்னிக்கவும் மட்டு அம்பாறையிலிருந்து தெரிஞ்செடுக்கப்பட்ட 32 அணிகளை கொண்ட இந்த சுற்றுத்தொடரானது MCL என்ற பேரில் முனைத்தீவு சாம்பியன் லீக் இந்த சுற்றுத்தொடரான கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2வது வாரமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மைதானத்தை பற்றி குறிப்பிட சொல்லப்போனால் சுமார் 5 வருடங்களுக்கு முதல் ஒரு சுற்றுத்தொடருக்கு இங்கே வந்து விளையாடியிருந்தேன். கொஞ்சம் மைதானம் விளையாடக்கூடிய தன்மையில் இருந்தாலும் இப்போதைய நிலையை ஒப்பிடும்போது கொஞ்சம் பந்து வீச்சாளர்களுக்கும் சரி துடுப்பாட்ட வீரர்களுக்கும் சரி கொஞ்சம் சாதகமான மைதானமாக அமையவில்லை. இப்பொழுது மைதானத்துடைய பிச் மற்றும் பவுண்டரி லைன்கள் எல்லாம் சிறப்பாக செய்யப்பட்டு கொஞ்சம் மைதானம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இடதுகை துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமான ஒரு திசையிலே காத்து வீசி கொண்டிருக்கிறாலே இந்த பந்து வீச்சாளர்களுக்கு கடும் சிரமமான நிலை. இடதுகை துடுப்பாட்டர்களுக்கு பந்து வீசியது என்றால் இவர்கள் ஒரு திசையிலிருந்து பந்து வீசுவதற்கு மட்டும் மைதானம் அமைய பெற்றிருக்கின்றது. அதனால் கொஞ்சம் வலதுகை துடுப்பாட்ட வீரர்களை வலதுகை துடுப்பாட்ட வீரர்கள் பந்து வீசியது கொஞ்சம் சுலபமாகவும் இடதுகை பந்து வீச்சாளருக்கு பந்து வீசி என்ற கொஞ்சம் கடினமான விடயம் இருந்தும் மைதானம் கொஞ்சம் நான் நினைத்ததை விட கொஞ்சம் ஒழுங்கான ஒரு நிலைக்கு 5 வருடங்களுக்கு முதல் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் சிறப்பான ஒரு மைதானம் கொண்டு வைக்கப்பட்டு சிறந்த ஒரு சுற்றுத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்றும் எங்களுக்கு முதலாவது போட்டியாக மேம்பவர் விளையாட்டு கழகத்திற்கும் சங்கபுரம் மேம்பவர் விளையாட்டு கழகத்தின் B அணியினருக்கும் எமது விளையாட்டு கழகத்துக்கு முடியலான முதலாவது போட்டியில் நாங்கள் முதலில் துடுப்படுத்தாடி 94 ஓட்டங்களை பெற்றிருந்தோம். அவர்கள் நினைக்கிற 60 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்திருந்தார்கள். இப்பொழுது அடுத்த இரண்டாவது போட்டியில் கதிரவன் மற்றும் ரோவின் அணியினர் விளையாடுவதை காத்திருக்கின்றனர். அந்த சுற்று முடிந்ததும் நாங்கள் அதில் வெற்றி பெறும் அணியுடன் பல பரீட்சை முன்காலிறுதி போட்டியில் விளையாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். எனினும் கதிரவன் அணியினர் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் போல் அவர்களுடைய கலை அணித்தலைவை சொல்லியிருந்தால் அந்த போட்டியின் பிறகு எமது அந்த வெற்றி பெறும் அணியுடன் எமது அணி பல பரிச்சை காத்து கொண்டிருக்கின்றது. மற்றும் மைதானிலே வீரர்கள் தங்குவதற்கு சிறந்த இடவசதி மற்றும் குளிர்வானம் மற்றும் நீர் வசதிகளை செய்திருக்கின்றார்கள். ஒரு சிறப்பான சுற்றுத்தொடர் அந்த மேம்பவர் விளையாட்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நிர்வாகத்தினருக்கு நன்றி ஒரு கடமைப்பட்டுள்ளேன். இந்த மைதான வசதிகளை பொறுத்த மட்டிலே கொஞ்சம் மைதானம் சிறிதாக இருந்தாலும் அவர்கள் வீரர்களுக்கும் மற்றது வாகனங்களை தரிப்பிடங்களுக்கு ஏற்ற போல் அந்த கூடாரங்களை அமைத்திருந்தார்கள். அதுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது சொல்லப்போனால் இந்த சுற்றுத்தோடு சிறப்பாக அமைய எங்கள் நியூ ஸ்டார் விளையாட்டு கழகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். வாழ்த்துக்கள் அண்ணா, உங்களுடைய அணியும் வெற்றி வாய்ஸோட வாழ்த்துக்கள். சரியா, ஓகே, நன்றி. சரி, ஓகே, நாம் இப்போ இந்த இடத்துல வருகை தந்திருந்த
அணி வீரர்களுடையும் பேசியிருந்தோம். இப்போ நாம் வந்து இந்த போட்டிகளை வந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற மேன்பவர் விளையாட்டு கழகத்தினுடைய அந்த உறுப்பினர்கள் ஸ்கோர் வந்து இப்போ பதிவு செய்து கொண்டிருக்கிற அந்த நடுவனம் புரிந்து கொண்டிருக்கிற நடுவர்கள் அவங்களுடையும் வந்து பேசிக்கொள்ளலாம். அந்த பக்கமாக வந்து ஸ்டேஜ் இருக்குது. அப்போ நம்மளோட வந்து இப்போ இணைஞ்சு கொண்ட அண்ணாட பேர் என்ன? சஞ்சய். சஞ்சய். சஞ்சய் நாங்கள் நன்றி. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது குறிக்கொள்ள விரும்புகிறீங்களா அண்ணா? இப்போ என்ன உங்களோட கழகங்களை பற்றி இந்த பகுதியில் இருக்க நம்ம உதாரணத்துக்கு இந்த மட்டக்களப்பு பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு கழகங்களை பற்றி விளையாட்டு வீரர்களை பற்றி அப்படி ஏதாவது? ஆமாம் என்றால் எங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் பற்றுப்பு பகுதியில் எங்களது முனைத்தீவு கிராமமானது காணப்படுகின்றது. எங்களது முனைத்தீவு கிராமத்தில் எங்களது கழகமானது முனைத்தீவு மேம்பாடு விளையாட்டுக் கழகம். முனைத்தீவு மேம்பாடு விளையாட்டுக் கழகமானது 1990ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2025ஆம் ஆண்டு 35 வருடங்களை கடந்த நிலையில் காணப்படுகின்றது. அந்த 35 ஆண்டுகள் நிறைவே பூர்த்தியை முன்னிட்டு எமது கழகத்தால் அப்படி மைதானத்தில் அப்படி போயிட்டு எமது அந்த ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருக்காங்க அந்த சின்ன சின்ன சிறுவர்கள் எல்லாம். தற்போது வந்து எமது கழகத்தின் 35வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு எமது கழகத்தால் மிக பிரமாண்ட முறையில் ஏற்பாடு செய்து தற்பொழுது தெரிவுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் முனைத்தீவு மேம்பாடு விளையாட்டுக் கழகத்தின் முனைத்தீவு சாம்பியன் லீக் எனும் அடிப்படையில் MCL 2025 அடிப்படையில் தற்பொழுது கிரிக்கெட் மேட்சானது தெரிவுப் போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இப்போட்டிக்கு ஏற்பாடு செய்து அனைத்து கழக உறுப்பினர்களுக்கும் இவ்விடத்தில் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். மேலும் இவ்வாறான போட்டிகள் எமது கழகத்தால் மென்மேலும் ஒழுங்கு செய்யப்பட்டு நடைபெறும் நிலையை இவ்விடத்தில் தெரிவித்துக் கொண்டோம். ஓகே, இப்படி வருகின்றோம். ஓகே, நன்றி. சிறப்பான கருத்துக்களை வழங்கிய சஞ்சய் அண்ணா அவருக்கு நன்றி. அடுத்து நம்ம அப்படியே ஸ்டேஜுக்குள்ளே நடந்து போகலாம். அந்த பக்கமாக இருக்குது ஸ்டேஜ். இப்போ அதோட நாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கோர் வெட்கின்ற அடுத்த அந்த நடுவனம் புரிந்த நபர்களோட பேசுகிறதுக்கு முன்னாடி உண்மையிலே ஒரு போட்டி ஒன்று நம்ம நடத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நிதி உதவி கண்டிப்பாக தேவை. நிதி வசதி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விடயங்களையும் செய்ய முடியாது. அந்த வகையில் இந்த மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டிக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த முனைத்தீவு கிராமத்தை சேர்ந்த வீரர்களும் வந்து உதவி புரிஞ்சிருக்காங்க. அனுசரணையாளர்களாக இந்த போட்டோ போட்டிருக்காங்க. இப்போ நான் வரும்போது இந்த பார்க்கக்கூடியமாக இருந்தது. இதை வந்து அவங்க சொல்லலை. இப்போ நான் இப்போ நடந்து வரும்போது பார்க்கும்போது நான் வந்து தெரியப்படுத்துகின்றேன். ஏன்டா கண்டிப்பாக வந்து இந்த உதவி செய்கிற உறவுகளை உதவி செய்ய முன்பார் உறவுகளை நம்ம வந்து வாழ்த்துறது பெரிய ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த இதில் வந்து அந்த அனுசரணையாளர் போட்டோ வந்து போட்டிருக்குது. அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். அதோட இன்னமும் திருப்பியும் இது மட்டுமின்றி இன்னமும் அனுசரணையாளர்கள் மீண்டும் எமது இந்த MCL சுற்றுத்தொடருக்கு இன்னும் கூடார அனுசரணை தாகசாந்தி அனுசரணை இன்னும் வளைய கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முன்வர தயார் கொண்டிருக்கணும். அவர்களுக்கும் எமது கழகம் சார்பாக இவ்விடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, ஓகே, நன்றி. அடுத்தது இப்போ கினோஜன் தம்பி வந்து இணைஞ்சிருக்கின்றார். வணக்கம். இப்போ என்னடா பேச முடியாமல் போயிட்டு அப்போ அவர் வந்து கொஞ்சம் வேலை நின்று கொண்டிருந்தவர். உள்ளே போயிட்டு அப்படியே வீடியோவில் முடிச்சு கொள்ளலாம். வாங்களேன். சரி, நாங்கள் அப்படியே ஃபைனலி அப்படி நடந்து வந்து இந்த ஸ்டேஜுக்கிட்ட வந்துட்டோம். அதோட வந்து செயலாளர் இந்த தம்பி நின்று கொண்டிருக்கா. தம்பியோட பேர் அபிலன். வணக்கம். போட்டிகள்லாம் என்ன மாதிரி போய்கொண்டிருக்குது? போட்டிகள்லாம் பரவாயில்ல, சிறப்பாக. நாங்கள் 29ஆம் ஸ்டார்ட் பண்ணினாங்க 5ஆம் மாதம். இப்போ 2ஆம் கட்ட போட்டிகள் 2ஆம் நாளில் நடைபெற்று கொண்டிருக்கு. இனி வரும் காலங்களில் ஒரு 5 கிழமைகளில் இந்த மெச்சுகளை ஃபுல்லாக முடித்து ட்ரோஃபி கொடுக்குற மாதிரி ஐடியா. சரி, ஓகே. உண்மையிலே நல்லபடியாக எந்த விதமான சச்சரவுமின்றி என்னடா இப்போ ஒரு போட்டி வந்து இடம்பெறும் போது அந்த இடத்த வந்து சில கசப்பான விடயங்கள் சில வேளைகளில் நடக்கும். கண்டிப்பாக அப்படி ஒன்று நடக்காமல் நல்லபடியாக போட்டிகள் முடிவடைந்து எல்லாருமே நல்லா விளையாடணும் என்று நானும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. எங்களோட ஊடகம்னு சொன்னேன் பெருசாக அங்கே நாங்கள் எடுக்கலை. ஆனால் எங்களோட பொருளாளர் கினோஜன் அவர்கள் தான் இந்த ஊடகம் நீங்கள் இருக்கீங்க சரியா ரீச் ஆகும்னு சொல்லி உங்களை இங்கே கூப்பிட்டுருக்காரு. எங்களை மேம்பாடு விளையாட்டு கழகம் சார்பாக இங்கே நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஊடக சந்திச்சு வழங்குறது. அது சரி, நன்றி. உண்மையிலே நன்றி. என்னென்னு சொன்னால் இப்போ நல்ல விடயங்கள் இடம்பெறும் போது எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்மளும் கொடுக்கணும். நம்மளும் இதே இடத்தை இதே கிராமத்தை சேர்ந்தவரால் தான். இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ உங்கள மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் ஒரு நபர் தான். என்னன்னா சமூக வலைத்தளங்களில் இப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது மக்கள் நாயகம் என்ற இந்த யூடியூப் சேனல் வந்து உண்மையாக பிரபலமாக மிக இடங்களில் அடிப்பட்டு பேரடிபட்டு அதன் காரணமாக எமது கழகத்தின் பொருளாளர் அவர்களால் உங்களையும் கூப்பிட்டு இடத்தில்
இந்த வீடியோவில் சில வீடியோவில் எடுத்துப்பட்டுவிட்டது. இவ்விடத்தில் எங்கள் அழைப்பேற்று வந்த மக்கள் நாயகம் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இவ்வாறான போட்டிகள் எமது கழகத்தால் மிக பிரமாண்ட முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்னும் பல போட்டிகள் தயார்படுத்தி நடத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமில்லாது எமது இந்த 35வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அடுத்தடுத்த கட்டமாக கரப்பந்தாட்ட சுற்று போட்டி, எல்லை போட்டி என்று இன்னும் பல சுற்று போட்டிகளை நடத்த இருக்கும். அனைத்து போட்டிகளும் இவ்வாண்டு நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலே அனைவருக்கும் நன்றி. என்னென்னு சொன்னால் மேலே இந்த மக்கள் நாயகன் அப்படி என்கின்ற ஒரு வலைத்தளம் இப்போ ரீச் ஆகுதுன்னு சொன்னால் நான் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு பின்னால் இருக்கிற நம்முடைய உறவுகள் தான். அதான் முக்கியமாக வந்து புலம்பெயர்ந்த உறவுகள். இப்போ நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கோம், நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த வகையில் இந்த MNF என்று அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நாம் வந்து செரைட்டியும் கூட பதிவு செய்து ஒரு ரஸ்ட்டாக வந்து பதிவு செய்து நமக்கு கிடைச்சிட்டு இப்போ இந்த வீடியோவில் நான் அதையும் தெரியப்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். கண்டிப்பாக அது சம்பந்தமான வீடியோக்குள்ளேயும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து இங்கேருந்து விடைபெறப் போகின்றோம். அப்போ வந்ததுலேருந்து அப்படியே பேசி ஃபுல்லாக கொண்டு இருக்கோம். முடிச்சுக்கொள்வேன். வேறு ஒன்றும் இல்லையா? சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு வித்தியாசமான அனுபவமாகும் உங்களுக்கு. நீங்களும் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு விலங்குல அடுத்த மேட்ச் நடவடிக்கை தொடர்ச்சியான முறையில் இப்போ போட்டிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அதிக அளவிலான அணிகள் வந்து வருகை தந்து கொண்டிருக்குது. நீங்களும் வாங்க. அதோட முக்கியமாக வந்து ஃபைனல் வந்து எப்போ நடக்கும் என்றதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக தெரியப்படுத்துவோம். ஃபைனலுக்கும் வருவோம். ஏன்னா இப்போ ஆரம்பமே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, ஃபைனலும் வந்து மிகவும் பிரம்மாண்டமாக இடம்பெறும். அதையும் வந்து நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய வீரர்களுக்கு நாங்கள் வீடியோவாக பதிவிடுவோம். ஏன்னா இப்படியான நிகழ்வுகளை பார்க்கும்போது தான் இப்போ சில குறிப்பிட்ட அந்த கழகங்களும் இதே மாதிரி இதை விட இன்னும் ஒரு நல்லா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றது என் மனசில் பட்ட வேண்டும். கட்டாயம் அதனால தான் இப்போ இந்த நம்ம வந்து கடனால் பழக்கம் வேறு அண்ணாவோட இந்த அண்ணாவோட நாங்கள் ஃபைனலுக்கு நாங்கள் இன்கம் செய்வோம். நாங்கள் ஒரு கட்டாயம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு. சரி, ஓகே, உண்மையிலே நன்றி. அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வேனே. ஓகே, சரி, ஓகே. நாங்கள் இப்போ இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால் ஷேர் பண்ணுறது மூலமாக இப்படி ஒரு பிரம்மாண்டமான போட்டி இடம்பெறுகின்றது என்பது எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். அப்போ அந்த வகையில் நிறைய அணி வீரர்கள் வந்து இங்கே வந்து விளையாடி அவங்களோட திறமைகளையும் வந்து வெளிக்காட்டி அவங்களும் பெருமதி மிக்க பணப்பரிசில்களையும் வெற்றி கிண்ணங்களையும் வெல்லக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.